வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் சவால்களுக்கு ஒரு தேசமாக பதிலளிக்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. அரசியல் பிளவுகளை கைவிடுமாறும் அழைப்பு. அமெரிக்க வரி விதிப்பு. விஜித ஹேரத் ஜோலி சங்குடன் பேச்சு. குருநாகல் எரிபொருள் நிலையத்தில் தீ விபத்து. நால்வர் பலியான துயரம். ஆட்சி அதிகாரத்தை கோரும் சஜித். மக்களின் கடமைகளை அரசு புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. இனவாதமாக செயற்படும் அனுர அரசு. சாணக்கியன் குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் எல்லைகளை கைப்பற்றும் உக்ரைன் போர் முனையில் திருப்பம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்காவின் வரி விதிப்பினால் ஏற்படும் சவால்களை அரசியல் பிளவுகளுக்கு அப்பால் இலங்கை ஒரு தேசமாக பதிலளிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலியில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். உலக புவிசார் அரசியல் சூழலில் தற்போது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உள்ளது. நமது ஏற்றுமதியை பாதிக்கின்ற சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த விடயத்தை தீர்க்க நாங்கள் தீவிரமாக விவாதங்களில் ஈடுபட்டுள்ளோம். நிலைமை எதிர்பாராதது என்றாலும் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் நெருக்கடிக்குள் சிக்காமல் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதை அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. நாம் ஒரு தேசமாக இதை எதிர்கொள்ள வேண்டும். நமது பொருளாதாரம் வலுவான முன்னேற்றத்தை காட்டுகிறது. ஆனால் அதை பராமரிக்க இதுபோன்ற சவால்களை ஒன்றாக எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அனைத்து குடிமக்களும் ஒற்றுமையாக நின்று சிக்கல்களை தடுக்க பங்களிக்க வேண்டும் என்று நான் அழைக்கிறேன். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு தொடர்பில் ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி 44% வரி விதித்துள்ளார். இந்த வரி விதிப்பானது நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் வரி விதிப்பு காரணமாக பலர் வேலைவாய்ப்பு இழக்க நேரிடும் என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விஜித ஹேரத் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அமெரிக்காவுடன் இலங்கையின் வர்த்தக உறவை சமநிலைப்படுத்துவது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் பயனுள்ள கலந்துரையாடல் நடைபெற்றது என ஜோலி சங் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஏற்றுமதிகளுக்கு ஈடான அணுகுமுறை வழங்கும் முக்கியத்துவத்தை தான் இதன்போது வலியுறுத்தியதாகவும் நியாயமான சமநிலைப்படுத்தப்பட்ட வர்த்தக உறவு பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதுடன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் இரு நாடுகளிலும் தொழில்துறைகளை வலுப்படுத்துகிறது என்றும் ஜூலி சங் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் அதிகாரத்தையும் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையினையும் வைத்துக் கொண்டு உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தையும் தமக்கு வழங்குமாறு அரசாங்கம் கோருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அரசாங்கம் ஆட்சியை பிடித்தாலும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதில்லை என புத்தளம் ஆனமடுவ பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். நமது நாடு உட்பட ஏனைய பல நாடுகளின் மீது அமெரிக்க ஜனாதிபதி தீர்வை வரிகளை விதித்துள்ளார். 44% வரியை எம்மீதும் விதித்துள்ளார். இதன் காரணமாக நாமும் பொருளாதார புயலுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த வரி விதிப்பினால் எமது நாட்டின் ஏற்றுமதி பொருட்களின் விலை அதிகரிப்பதுடன் போட்டித்தன்மையும் குறையும். இதன் காரணமாக தேவையும் குறைந்து ஏற்றுமதி பொருட்களின் உற்பத்தி குறைந்து தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களும் வேலை இழக்க நேரிடும். ஐக்கிய மக்கள் சக்தி முன்னரே இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பிரஸ்தாபித்தது. அரசாங்கம் இதனை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டதுடன் இன்று வரை இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு நாட்டில் இருந்து ஒரு தூதுக்குழுவை அனுப்பவில்லை. இந்த வரிகள் ஏப்ரல் 9 நடைமுறைப்படுத்தப்பட்டால் எமது நாடு பாரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கும். இந்த வரி நாட்டை மீண்டும் வங்குரோத்துக்கு இட்டுச் செல்லும். ஆணவம், திமிர், பிறர் சொல்வதை கேட்காமல் இருத்தல் போன்ற பண்புகளை முன்னிறுத்தி எதிர்க்கட்சியின் கருத்துக்களை புறமுதுக்கி அரசாங்கம் தனித்து தீர்மானம் எடுத்து வருகிறது. இது நாட்டு பிரச்சனை. இது நாட்டின் பொருளாதார இருப்பை தீர்மானிக்கின்ற விடயம். ஆனபடியினால் உறங்காமல் இதற்கு விரைந்து தீர்வுகளை முன்வைக்க வேண்டும். குருநாகல் வேகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட தீப்பரவலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
குருணாகல் வெகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிவாயு கொள்கலன் ஊர்தி ஒன்று எரிவாயுவை நிரப்பிக் கொண்டிருந்த வேளையில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக அங்கு தீ பரவியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சுமார் 6000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 பெரிய எரிவாயு தொட்டிகளில் ஒன்று நிரப்பும் பணியின் போது வெடித்து தீப்பிடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பயிற்சி பெறாத ஒரு தொழிலாளி எரிபொருள் பரிமாற்றத்தை முறையற்ற முறையில் கையாண்டதால் இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். தொட்டி வெடித்த போது பாதிக்கப்பட்டவர்கள் நிரப்பும் செயல்முறையை நிர்வகிக்க முயன்றதாகவும் இதன் விளைவாக உயிருக்கு ஆபத்தான தீக்காயங்கள் ஏற்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. குருணாகல் நகராட்சி மன்ற தீயணைப்பு துறை, குருணாகல் காவல்துறையினர் மற்றும் அருகிலுள்ள ராணுவத்தின் அவசரகால குழுவினர் விரைவாக செயல்பட்டு சுமார் 2.5 மணி நேரத்தில் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வெடிக்காத மற்றொரு 6000 லிட்டர் எரிவாயு தொட்டியை மாநகர சபை ஊழியர்கள் மிகுந்த முயற்சியுடன் மூடியதால் ஏற்படவிருந்த பாரிய சேதம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளதோடு காயமடைந்தவர்கள் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடிப்பிற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழு இனவாதமாக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுவில் ஒரு தமிழரோ முஸ்லிமோ மலேக தமிழரோ இல்லை எனவும் இதன் மூலம் அவர்களின் இனவாத செயற்பாடுகள் வெளிப்படுவதாக தமிழரசு கட்சியின் சார்பில் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பு மகளூர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற போதே அவர் இதனை கூறியுள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த சந்திப்புக்கு கொண்டு போயிருக்கவில்லை. என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கும் சில நேரம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என்றால் எங்களுடைய பிரதிகள் இல்லாவிட்டிருந்தால் என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் வாக்களித்திருந்தால் அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று பிரதமரை சந்தித்திருப்பார்கள். பாரத பிரதமர் நினைத்திருப்பார் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மட்டும்தான் வாழ்றார்கள் என்று சொல்லி. வடமாகாணத்திலே 5-6 ஆசனங்களை என்பிபி வழங்கியிருந்தார்கள். கிழக்கு மாகாணத்திலேயும் 2 ஆசனங்கள் வழங்கியிருந்தார்கள். மலையகத்திலேயும் கூட அதிகளவான ஆசனங்களை தமிழ் பேசும் உறுப்பினர்களை என்பிபி மக்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் என்பிபி அரசாங்கத்தினால் பாரத பிரதமரை சந்திக்க போகும் பொழுது ஒரு தமிழ் பேசும் சகோதரனை கூட அழைத்து போகவில்லை என்றது இந்த மக்கள் உணர வேண்டும். எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தபடியினால பாரத பிரதமர் சந்தித்த பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்திலே பேசுவதற்கு முதலாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காமல் விட்டிருந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெறுமனே அனுராதபுர ஸ்ரீ ஜெயம்புகா போதியினுடைய அந்த நிகழ்வோடு சில நேரம் அந்த விஜயத்திலே அவங்களுடைய கருத்தாக அது இருந்திருக்கலாம். நாங்களும் போனபடியினால் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஜனாதிபதி பாரத பிரதமரிடம் முன்வைக்கக்கூடியதாக இருந்தது. இதுவே என்பிபி மாத்திரம் இருந்திருந்தால் அவங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் சொன்னது போல கிளீன் ஸ்ரீலங்காவிலேயும் தமிழர்கள் இல்லை, ஏனைய விடயங்களில் தமிழர்கள் இல்லை, பாரத பிரதமரை சந்திக்கிற அந்த குழுவிலேயும் தமிழர்கள் இல்லை. அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள். கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தங்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி கரிஸ்பட்டுவ, பன்பில, பததும்பர, உடபலாத மற்றும் குளியாப்பட்டிய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய குறித்த மனுக்கள் மீதான ஆட்சேபனைகளை எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு நீதியரசர்கள் குழு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் எதிர்ப்புகள் காணப்படும் அவற்றை எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த மனுக்கள் மீதான விசாரணை எதிர்வரும் மே மாதம் 16ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. மனுக்கள் முழுமையாக ஆராயப்படும் வரை இடைக்கால உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் 4வது மீளாய்வு தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்பொழுது சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் 4வது மீளாய்வு தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் பொழுது இலங்கை இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நிதி இலக்குகளை அடைவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை தொடர்ந்து இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்தும் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தியுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பாக ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய பிரதிபலிப்பாளர் சஞ்சய பந்த், சிரேஷ்ட தூதுக்குழு தலைவர்களான பீட்டர் ஃப்ரூவர், ஈவான் பபாஜி, ஜோரி ஜியோ ஆகியோர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு மற்றும் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்சன சூரிய பெரும, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவரதன் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் குடியிருக்க வீடு காணி இல்லை என தெரிவித்து பேருந்து நிலையத்தில் சில வாரமாக தங்கியிருந்த நிலையில் குடும்பம் ஒன்று ஜனாதிபதிக்கு தமது நிலை சென்றடையும் வரை நடைபயணத்தை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அச்செழு அச்சுவேலியில் இருந்து நடைபயணத்தை இந்த குடும்பத்தினர் ஆரம்பித்துள்ளனர். 7 வயதான ஆண் பிள்ளை மற்றும் 6 வயதுடைய பெண் பிள்ளையுடன் கணவன் மனைவி 4வராக குறித்த நடைபயணத்தை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்திற்கு சென்றடையும் வரையில் நடைபயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். எனினும் இவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வடமாகாண ஆளுநரை சந்தித்து தமது பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர். இதனையடுத்து இவர்களுக்கான காணியை பெற்றுக் கொடுக்கும் பொருட்டு மருதங்க பிரதேச செயலர் க பிரபாகரமூர்த்தியை தொடர்பு கொண்டு ஆவண செய்யுமாறு வடமாகாண ஆளுநர் கோரியுள்ளார். ஆளுநரின் கோரிக்கைக்கு அமைய மருதங்கணி பிரதேச செயலர் க பிரபாகரமூர்த்தி நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தினை ஆரம்பிப்பதற்கான முதல்கட்ட கலந்துரையாடல் ஒன்று பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் ஆரம்பிப்பதனூடாக வவுனியா மாவட்ட அபிவிருத்தி மற்றும் வவுனியா வைத்தியசாலையின் அபிவிருத்தி திட்டங்கள் உட்பட பல்வேறு அபிவிருத்திகளை ஏற்படுத்த முடியும் என்ற நோக்கத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்தானின் முயற்சியால் முதல்கட்ட பேச்சுக்கள் நேற்று பல்கலைக்கழக நிர்வாகத்தினரோடு இடம்பெற்றிருந்தது. பல்கலைக்கழகத்திற்கு மருத்துவ பீடம் அமைக்கப்படுவதற்கு தேவையான நிதியினை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் அதன் சாத்தியப்பாடுகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இதற்கென ஒரு குழு அமைக்கப்பட்டு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அனுமதியை பெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கலந்துரையாடலில் வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஏ அற்புதராஜா, பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர்கள், வைத்தியர்கள், பிரதேச செயலாளர், சட்டத்திறனிகள் மற்றும் பல்கலைக்கழக செயற்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் மேலாதிக்கத்தை உறுதி செய்வதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையில் சாதகமான மாற்றம் அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது தொடர்பில் காவல்துறையினர் மீது குடிமக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதனை பேணுவது காவல் திணைக்களத்தின் பொறுப்பென்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். களுத்துறை கட்டுக்குருந்த விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாமில் நேற்றைய தினம் நடைபெற்ற 82வது அடிப்படை பயிற்சி பாடநெறியை நிறைவு செய்தோர் வெளியேறும் விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். இதன் பொழுது உரையாற்றிய அவர், எமது தொழில்துறைக்கு ஒருவர் எந்தளவு நியாயத்தை நிலைநாட்டியுள்ளார், கௌரவம் அளித்துள்ளார் என்பது அவரின் தொழில் வாழ்க்கையின் ஊடாக பிரதிபலிக்கிறது எனவும் அந்த தொழில் முறையை அடைந்து இந்த நாட்டுக்கு அவசியமான மாற்றத்தை ஏற்படுத்த பங்களிக்குமாறு பயிற்சி பெறும் இளம் காவல்துறை அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பல துறைகள் வீழ்ச்சி அடைந்துள்ள தருணத்தில் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதற்கு பிரஜைகள் நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி, அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதன் மூலமாக மாத்திரம் ஒரு நாடு வெற்றி பெறாதென்றும் அனைத்து துறைகளிலும் சாதகமான மாற்றம் தேவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பொறுப்பு புதிய காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றினை பாதுகாக்கும் அதேவேளை திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு இந்த நாடு பலியாக இடமளிக்க கூடாதென்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இளைய தலைமுறையினர் தாய்நாட்டின் பொறுப்பை தங்கள் தோள்களில் ஏற்று தங்கள் எதிர்காலத்தையும் நாட்டின் எதிர்காலத்தையும் சாதகமான திசையில் கொண்டு செல்ல பாடுபட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈழத்து சிறப்புமிக்க யாழ் தென்மராட்சி மட்டுவில் பன்றி தலைச்சி கண்ணகியம்மன் ஆலய 4வது இறுதி பங்குனி திங்கள் பூஜை வழிபாடுகள் நேற்று வெகு விமர்சையாக இடம்பெற்றன.
சிறப்பாக கண்ணகியம்மன் ஆலயங்களில் பங்குனி திங்களில் பொங்கல் வழிபாடுகள் நடைபெறுவது வழமையாகும். அந்த வகையில் யாழ் குடாநாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த பக்தர்கள் பொங்கல், காவடி, தூக்கு காவடி, பார்க்குடம் எடுத்து தமது நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்தனர். பங்குனி திங்கள் விரதம் பெண்களால் கடைபிடிக்கப்படுவது வழமையாகும். இந்நாளில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடுகளை மேற்கொள்வர். பெண்கள் அன்று நோன்பிருந்து அபிராமி, அந்தாதி முதலிய பக்தி பாடல்களை படித்து மறுநாள் உதயத்திற்கு முன்பாக பாராயணம் செய்வர். இப்படி செய்வதால் சகல வளங்களையும் பெற்று வாழ்வர் என்பது நம்பிக்கையாகும். தமிழக அமைச்சர் KN நேருவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் நேரு மற்றும் அமைச்சரின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய 4 இடங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் அருண் நேரு தொடர்புடைய நிறுவனத்திலும் ஆரைப்புறத்தில் உள்ள அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் 2 இல்லங்களிலும் 2வது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. நேற்று திருச்சி தில்லைநகரில் அமைச்சர் KN நேரு வீட்டில் 10 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றுள்ள அமலாக்கத்துறையினரின் சோதனை நிறைவு பெற்றுள்ளது. அதேபோன்று கோவை மசக்காளிப்பாளையத்தில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மணிவண்ணன் வீட்டில் நடைபெற்ற சோதனையும் நிறைவு பெற்றுள்ளது. ரஷ்யாவின் பெல்கோரோட் பகுதியில் தமது படைகள் தீவிரமான மோதல்களில் ஈடுபட்டு வருவதாக உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எதிரி பிரதேசத்தின் எல்லை பகுதிகளில் தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அது முற்றிலும் நியாயமானதென்றும் போர் எங்கிருந்து ஆரம்பித்தது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அத்துடன் உக்ரைனின் சுமி மற்றும் கார்கிவ் எல்லை பகுதிகளை பாதுகாப்பது முக்கியமானது என்றும் கிழக்கு டொனெட்ஸ்க் பகுதியில் மோதல்களை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் சவால்களுக்கு ஒரு தேசமாக பதிலளிக்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. அரசியல் பிளவுகளை கைவிடுமாறும் அழைப்பு. அமெரிக்க வரி விதிப்பு. விஜில ஹேரத் ஜோலி சங்குடன் பேச்சு. குருநாகல் எரிபொருள் நிலையத்தில் தீ விபத்து. நால்வர் பலியான துயரம். ஆட்சி அதிகாரத்தை கோரும் சஜித். மக்களின் கடமைகளை அரசு புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. இனவாதமாக செயற்படும் அனுர அரசு. சாணக்கியன் குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் எல்லைகளை கைப்பற்றும் உக்ரைன் போர் முனையில் திருப்பம். இத்துடன் IBC தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.